மண்டபத்தில் இருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் மற்றும் அவையில் உள்ள பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த அவையில் இவ்வளவு கனமான சிந்தனையாளர்கள் இதுவரை இருந்திருக்க வாய்ப்பே இல்லை என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் இந்த மேடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளுமையும் அவரவர்கள் துறையில் ஒரு புலம் சார்ந்த புரைதீர்த்த புலநெறி சார்ந்த மக்கள் என்று நான் நம்புகின்றேன். அவ்வளவு சிறந்த சிந்தனையாளர்கள், இன்டலெக்சுவல்ஸ், ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நான் மிக வாழ்த்தி வணங்கிக் கொண்டு எங்களுடைய இந்த மாசிலா வித்யா பரிசு பற்றி ஒரு 2 நிமிஷம் சொல்ல விரும்புகின்றேன். நானும் என்னுடைய மனைவியும் மிக சாதாரண எளிமையான குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அதானியுடைய அண்ணனோ டாட்டாவோட தம்பியோ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அல்ல நாங்கள். ஆனால் எங்களுக்கு ஒரு சமுதாய கடன் இருப்பதை நன்றாக உணர்ந்தவர்கள். ஆகவே தான் நான் சுமார் 25 ஆண்டுகள் வெளிநாட்டில் ஆராய்ச்சி செய்யக்கூடிய வாய்ப்புகள், பல வகையான ஆராய்ச்சிகளில் எனக்கு மிக அற்புதமான ரிசல்ட் வந்து நான் கிங் சவுதி யூனிவர்சிட்டியில் ஆராய்ச்சி பேராசிரியராக என்னை தேர்ந்தெடுத்தார்கள். நான் இந்த லங் கேன்சருடைய பயோமார்க்கரை கண்டுபிடித்ததற்காக அந்த மன்னர் பாராட்டி எனக்கு பரிசு நிறைய கொடுத்தார். அந்த பரிசை அப்படியே நான் இன்வெஸ்ட் பண்ணி நாம் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டுக்கு சென்று வாழ்க்கையில் முன்னேற துடிப்பவர்கள், அது மட்டுமல்ல சமுதாயத்திற்கு மிகவும் உரம் சேர்க்கக்கூடிய சிந்தனையாளர்களெல்லாம் தேடி பிடித்து அவர்களுக்கு ஊக்குவித்தால், என்னுடைய மனைவி ஒரு கவிதை எழுதியிருப்பார், ஊக்குவிப்பவனை நாம் ஊக்குவித்தால் அவன் ஊக்குவிப்பதை தாண்டி தேக்குவிக்கக்கூடிய அளவுக்கு திறமை வந்துவிடும் என்று அவர் கவிதை எழுதியிருக்கிறார்கள். அந்த கவிதை நினைவு வருகிறது. அந்த அடிப்படையில் வாழ்க்கையில் முயற்சி செய்பவர்களையும் வாழ்க்கையில் சாதனை செய்பவர்களையும் முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கு பரிசு கொடுப்பது ஒரு சமுதாய கடன் என்று நினைக்கிறேன். அப்படி செய்தால்தான் இந்த மராத்தா ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நாம் ஓடி போய் ஒரு குளுக்கோஸ் ஜூஸ் கொடுத்தோம், ஒரு லெமன் ஜூஸ் கொடுத்தோம்னா அவர்கள் உற்சாகமாக ஓடுவார்கள் இல்லையா? அதே மாதிரி உற்சாகமான ஓட்டம் வந்ததுக்காக தான் இந்த பரிசுகள் வழங்கப்படுகின்றன. இது எங்களுடைய குடும்ப முயற்சியில் நாங்கள் உழைத்ததில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி அதிலிருந்து கொடுக்கிறோம், அவ்வளவுதான். நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய மகன்கள் எல்லோரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு சின்ன அறம், அவ்வளவுதான். இப்பொழுது நேரடியாக இந்த ஆண்டுக்கான சிறந்த பரிசு பெறுவோர் ஒவ்வொருவரும் அவர்கள் துறையில் மிக சாதனை பண்ணியவர் மட்டுமல்ல, முதல் முறையாக எனக்கு தெரிந்த வரை தமிழ்நாட்டினுடைய தொன்மையும் தமிழ்நாட்டுடைய சிறந்த பலத்தையும் அறிவியல் பூர்வமாக இந்த 4 பேரும் நிரூபித்திருக்கிறார்கள். நான் ஒரு அறிவியலால் ஒரு 50 ஆண்டுகள் ஆராய்ச்சி தேசத்துறை விஞ்ஞானி. ஆகவே அறிவியல் அணுகுமுறையில் தமிழுடைய தொன்மையும் முதல் முறையாக நிறுவப்பட்டிருப்பதாக நான் நம்புகின்றேன். அதை இன்று பிரகடனப்படுத்துவதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம். முதலில் கீழடியிலிருந்து ஒரு நகர் நாகரிகத்தை தேடிப்பிடித்து தோண்டி எடுத்தவர் மிஸ்டர் அமர்நாத் ராமகிருஷ்ணா. கவனமாக கவனித்திருந்தால் அதற்கு முன்னரே தமிழகத்தில் பல ஆராய்ச்சிகள் நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக அகழ்வாராய்ச்சி நடந்திருக்கின்றன. முதல் முறையாக பல்லாவரத்தில் தான் முதல் அகழ்வாராய்ச்சியில் முதலாக ஒரு எலும்பு கூட கண்டுபிடித்து ஒரு பிரிட்டிஷ்காரன் இங்கே எங்கேயோ ஆதி மனிதர்கள்லாம் இங்கே இருந்திருக்காருன்னு அவன் ஆராய்ச்சி துவங்கினா, அதுக்கப்புறம் பல வகையான ஆராய்ச்சிகள், முக்கியமாக ஆதிச்சநல்லூரில் எலும்பு கூடுதல் ஆராய்ச்சிகள் நடந்தது. இவ்வளவுலாம் நடந்த பிறகு எங்கேயாவது வெறும் எலும்பு கூடு பற்றி இருக்குமா? மனுஷன் எங்கேயா வாழ்ந்திருக்கணும் அல்லவா? செத்தவர்கள் இருக்கிறார்கள், வாழ்ந்திருக்க வேண்டும் அல்லவா என்று அந்த ஒரு ஐடியா வைத்துக் கொண்டு வைகை வெளி ஆற்றங்கரையில் தேடி ஒரு நகநாகரிகத்தை தேடி கொடுத்து
உலகுக்கு வெளிக்கொணர்ந்த ஒரு மகா பெரிய சாதனை செய்தவர் மிஸ்டர் அமர்நாத் ராமகிருஷ்ணன். அது அவர் செய்த ஒரு சாதனை. அடுத்த சாதனை, அந்த நகர் நாகரிகம் காலகட்டம் என்ன என்ற ஒரு கேள்வி வரும். அதற்கு எத்தனையோ வகை இருந்தாலும் இதற்கெல்லாம் அறுதி கோல்ட் ஸ்டாண்டர்ட் சொல்வது கார்பன் டேட்டிங் டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி கிட்டத்தட்ட உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு டெக்னாலஜி. அதன் அடிப்படையில் கிமு 500 வாக்கிலேயே கீழடியில் ஒரு நகர் நாகரிகம் இருந்திருக்கிறது. அந்த நகர் நாகரிகத்தை கவனமாக ஆராய்ந்தால் இதனுடைய சாயல் சிந்து வெளியில் இருக்கிறது. அல்லது இப்படி திருப்பி சொல்வேன், சிந்து வெளியில் இருக்கக்கூடிய நகர் நாகரிகத்தின் சாயல் தமிழகத்தில் உள்ள கீழடி இருக்கிறது. அது சுமார் 1000 ஆண்டுகளுக்கு உட்பட்டது என்று இதே கீழ் கார்பன் டேட்டிங் டெக்னாலஜியில் முன்னரே கண்டுபிடித்து விட்டார்கள். இப்பொழுது அண்மையில் கண்டுபிடித்த தமிழகத்திலும் சிவகாலை, அதாவது பொருளை நதிக்கரை, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 2 இடத்திலும் 2 நதிக்கு இடையே பல இடங்களில் சுமார் 100 இடங்களில் சொல்லப்போனால் அகழ்வாராய்ச்சி செய்து அதிலே இருக்கக்கூடிய மண்பானைகள் அவைகளை தேடி எடுத்து அவற்றில் பல இடங்களில் சுமார் 62 இடங்களில் 62% எழுத்து பொறியெல்லாம் இருக்கிறது. இதையெல்லாம் முன்னிலைப்படுத்தியவர் டாக்டர் ராஜன் அவர்கள். தொடங்கி வைத்தார். அதை மேற்கொண்டு கார்பன் டேட்டிங் மூலம் பல ஆராய்ச்சி செய்து நிலை நிறுத்தியவர் டாக்டர் ராஜன். இது பிசிக்ஸ் படித்தவங்க நாங்கள் சொல்லுவோம். கெப்லருக்கு பின்னால் நியூட்டன் வந்ததனால் கெப்லரும் நியூட்டனும் சேர்ந்து உலகத்தை பெரிய மாற்றம் கொண்டார்கள். யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு மாற்றம் கொண்டார்கள். என்னவென்றால் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய கிராவிடேஷன் லா தான் உலகம் அல்ல யூனிவர்ஸ் எங்க போனாலும் இதே லா தான். புதுசாக வேற ஒண்ணு இல்லைங்க. சந்திரன் கிடையாது, அங்க தேவதைகள் கிடையாது, ஒண்ணு கிடையாது. இங்க இருக்கிற அதே தான் அங்கே என்று ஒரே ஒரு அருமையான கருத்தை சொல்லி உலகம் எல்லாரும் பிரமிக்க வைத்த ஒரு லா. இவர்கள் ஒரு ஜோடி அடுத்தடுத்தாற்படுவார். அதே போலதான் எனக்கு தெரிந்த அமர்நாத் அடுத்து அதன் அடியில் ஜம்ப் பண்ணிவர் தமிழக உலகத்தை மேற்கொண்டவர் டாக்டர் ராஜன். அவர் 2வது செய்த ஒரு சாதனை என்னவென்றால், இந்த பல இடங்களில் சுமார் 25 இடங்களில் அவர் தோண்டி அங்கே இரும்பை கண்டுபிடித்திருக்கிறார். இரும்பை உரிக்கும் கொள்ளர்கள், இரும்பு கொள்ளர்கள், பிளாக்ஸ்மித்ஸ், அவர்களுடைய கலன்கள் அவருடைய கண்டுபிடிச்சு அவர் அதையும் கார்பன் டேட்டிங் செய்ததற்கு இரும்புலேருந்து செய்ய ரொம்ப கஷ்டம். ஆனால் இரும்பு பக்கத்தில் இருக்கும் இல்லையா, உமி எரிஞ்சது பார்த்துருப்பீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா? தெரியும், எனக்கு தெரியும். அந்த கொள்ளன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உமியை எரிப்பாங்க. அந்த உமியை எரிச்சா போதும், அதுலேருந்து கார்பன் டேட்டிங் பண்ணி அதிலிருந்து இந்த காலகட்டத்தில் தான் இங்கே யாரோ ஒரு கொள்ளன் இரும்பை அடித்து நொறுக்கி கத்தியாக உருவாக்கி இருக்கிறான்னு சொல்ல முடியும். அந்த சாதனை செய்து காட்டியவர் டாக்டர் ராஜன் அவர்கள். அதற்கு அடுத்தாற்போல் இவர்கள் 2 பேரும் செய்தது அடித்தளத்தில் கார்பன் டேட்டிங் தான் மிக நுட்பமான டெக்னாலஜி. இவர் 2 செய்து நகநாகரிகம். அடுத்து மொழி தெரிந்த, எழுத தெரிந்த, மண்பானையில் பேர் எழுத தெரிந்த, சாதாரண மக்களுக்கெல்லாம் படிக்க தெரிந்த ஒரு நாகரிகம். இந்த சாதாரண மக்களுக்கெல்லாம் படிக்க தெரிந்தது அது மண்பானையில் எழுதியிருப்பதற்கு ஒரு வரலாறு பண்பாட்டு தொடர்பு பற்றி டாக்டர் பாலகிருஷ்ணன் அடிக்கடி சொல்வார். இப்போ மதுரையில் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா ஒரு மண்பானை கல்யாணம் நடக்குதுன்னா ஒரு இட்லி கூப்பிட்ற யாரோ ஒரு கொடுப்பாங்க, பரிசு கொடுப்பாங்க, மொய் கொடுப்பாங்க, பரிசு கொடுப்பாங்க. அதில் எழுதியிருப்பாங்க அத்தை சித்ராங்கி பரிசு கொடுத்தது இந்த கல்யாணத்துக்கு எழுதி தான் கொடுப்பார்கள். ஒவ்வொரு பரிசிலும் பேர் எழுதி, தன்னுடைய பேர் எழுதி கொடுப்பது இன்றைக்கும் மதுரையில் தமிழ்நாட்டில் கூடிய சர்வசாதாரணமான பழக்கம். அத்தகைய பழக்கம் இந்த கீழடி காலத்தில் வைகை வெளி நதிக்கரையில் கூடிய புதை அகழ்வாராய்ச்சியிலும் கிடைக்கும். அது எதை காமிக்கிறது என்றால், படிப்பறிவு மிக சாதாரண எளிய மக்களுக்கு இருந்ததுக்கு தகுந்த ஆதாரம். அடுத்தாற்போல் இந்த இரும்பை பற்றி சொன்னேன். இது அவர்கள் 2 பேரும் சேர்ந்து அகழ்வாராய்ச்சியின் அடிப்படை.
இது ஒரு கட்டம். இன்னொரு கட்டம் அதே சமயம் கிட்டத்தட்ட அதே காலகட்டத்தில் ப்ரொஃபசர் பிச்சப்பன் ஒரு மகாபெரிய சாதனை செய்திருக்கிறார். இந்த மரபு அணு ஆராய்ச்சியில் அவர் பேராசிரியர், மதுரை பல்கலைக்கழகத்தில் வாழ்ந்து கட்ட வித்தகர். பல நாடுகளில் போய் ஆராய்ச்சி மேற்கொண்டவர். பல நாடுகளில் ஒன்றாக சேர்ந்து இந்த ஆப்பிரிக்காவில் தான் மனித தோட்டத்தினுடைய துவக்கம், அதனுடைய பிரிவு எங்கெங்கெல்லாம் போயிருக்கிறது தேடிப்பிடிகள் ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணாங்க. அந்த டீம் ஒர்க்கில் ஒன்று இவர் சேர்ந்து தமிழகத்தில் ஒரு மதுரை மாவட்டத்தில் ஒரு சில பகுதியில் சில ஆதி பழங்கால மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய மரபணு ஆராய்ச்சியின் மூலம் சுமார் 65,000 ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழகத்தில் இந்த ஹோமோசாப்பியன்ஸ் என்ற அறிவார்ந்த மனிதன் வந்து குடியேறி ஏதோ அவனுக்கு தெரிந்த சிறு தொழில் செய்திருக்கிறார் என்பதை அவர் ஆராய்ச்சி மூலம் நிரூபிக்காட்டினார். இதுவும் அடுத்த ஒரு சயின்டிபிக் அப்ரோச். ரெண்டுக்கும், அதாவது கார்பன் டேட்டிங்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் இவை ரெண்டுமே சேர்ந்து ஒரு உண்மையை நிரூபிக்கின்றன. என்ன உண்மை என்றால், தமிழகம் மிக பழமையான நாகரிகம் மட்டுமல்ல, தமிழகம் மட்டும்தான் இன்றும் வாழும் நாகரிகம். வேறு எந்த நாகரிகத்திற்கும் அந்த பெருமை கிட்டவில்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டே இருப்பவர் டாக்டர் பாலகிருஷ்ணன். இது பண்பாட்டின் அடிப்படையான ஒரு சாதனை, பண்பாட்டின் அடிப்படையான ஒரு சாதனை. அவருடைய புத்தகம் 2 பெரிய புத்தகங்கள், நீங்கள் தூக்கி போடுறதுக்கு ஆளுகள், அவ்வளவு ஆழமான புத்தகங்கள், பரவலான புத்தகங்கள். அதில் மிக குறிப்பாக சொல்லியிருக்கிறார், சிந்து வெளியினுடைய வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிறு கிராமத்தில் கூட, ஒரு சிறு நாட்டில் கூட திராவிட மொழியின் தமிழ் மொழியுடைய வேர்ச்சொல்களாக இருக்கிறது. ஆகவே எப்படியோ சிந்து வெளிக்கும் வைகை வெளிக்கும் இடையே தாய் மகள் உறவு அல்லது அக்கா தங்கை உறவு, இது இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. இது தாய் மகள் உறவா அல்லது அக்கா தங்கை உறவா என்று தெரியவில்லை. ஆனால் இவர்கள் ரெண்டுக்கும் இடையே மிக ஆழமான நட்பு, ஆழமான தொடர்பு இருக்கு என்பதை பண்பாட்டு அடித்தளமாக சொன்னவர் டாக்டர் பாலகிருஷ்ணன். அதை பற்றி ஒரு சிறு வீடியோ கூட போட்டிருக்கிறோம். சுருக்கமான வீடியோ. எங்களுக்கு தெரிந்த அளவு, நாங்கள் சினிமாக்காரர்கள், நாங்களாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஞ்ஞானிகள், எங்களுக்கு தெரிந்த அளவில் அதை சுருக்கமாக இருக்கின்றோம். இன்னொரு உங்களுக்கு கேட்டார், ரொம்ப சிரிப்பீர்கள். மதுரையில் பொங்கல் சமயத்தில் உங்களுக்கு இந்த காளை விரட்டு இருக்கிறவா, இந்த காளை விரட்டு இதனுடைய துவக்கம் எங்கே என்றால் சிந்துவெளி. அங்கே வந்து வியாபாரம் செய்திருக்கிறார்கள். இன்ஃபேக்ட் தமிழர்கள் எசென்ஷியலி மேரிடைம் கடலோடிகள் என்று சொல்லலாம். பிஸ்னஸ் பீப்புள் தான். விவசாயம் பிஸ்னஸ் இருக்குது. நமக்கு தமிழர்களுக்கு ஆதி காலத்திலிருந்து இருக்கிறது. அதற்கு அருமையான பழக்கம். பட்டினப்பாக்கம் படித்ததுனா தெரியும். அவருடைய சொற்பொழிவு கேட்க வேண்டும். அவ்வளவு அற்புதமாக சொல்வார். கொள்வதும் நிறைகூடாது, கொடுப்பதும் நிறை. அப்படி கொடுக்கறது கச்சிதமா இருக்குன்னு வாங்குறது கச்சிதமா இருக்கு. பல்வண்ணம் பறந்து வீசும் வணிகள் நிறைந்து. அது மட்டும் இல்ல, பல நாட்டுக்காரர்கள் வந்து தங்கியிருக்கக்கூடிய ஒரு பூம்புகார், பட்டினப்பாக்கம் இதெல்லாம் இருக்குன்னு அழகாக சொல்வார். இவையெல்லாம் சொல்வதற்கு காரணம் என்றால், சிந்துவெளியும் எசென்ஷியலி ஒரு அக்ரிகல்ச்சரல் அண்ட் ட்ரேட் கம்யூனிட்டி சிந்துவெளி. அதே தான் தமிழ்நாடு. இந்த ரெண்டு முக்கியம் இருக்கும்போது இதை பற்றி இலக்கியமாக பேசுவது சங்ககால இலக்கியம். ஆக பண்பாட்டு தொடர்பை சிந்துவெளிக்கும் வைகை வெளி நாகரிகத்துக்கும் இடையே உள்ள பண்பாட்டு இணைப்பை மெட்டீரியலாக கொடுக்க முடியாது. ஒரே வழிதான் இருக்கு, மொழி இலக்கியம் பண்பாடு. இந்த மொழி இலக்கியம் பண்பாடு எப்படி கார்பன் டேட்டிங் போல ஒரு வலிமையான ஆதாரமோ, எப்படி ஜினாமிக்ஸ் இன்னொரு வலிமையான ஆதாரமோ, அதே போல பண்பாடும் மொழியும் இலக்கியமும் ஒரு வலிமையான ஆதாரம் என்று நிறுவி காட்டியவர் டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர்கள். ஆக இந்த 4 பெரிய ஆளுமைகளால் ஒரு முடிவான செய்தி எனக்கு கிட்டியிருக்கிறது. இன்னும் நீங்கள் அவருடைய சாதனையை படித்தீர்கள், இன்னும் நன்றாக புரிந்து கொள்ளலாம். எனக்கு தெரிந்த வரையில் சிந்துவெளி தமிழ்நாட்டினுடைய தாய் வீடு என்று
கருதலாம். ஏனென்றால் இவை இரண்டுக்கும் இடையே உள்ள காலகட்டம் சுமார் 1000. அப்படி இருக்கும் பொழுது சிந்துவெளி மக்கள் நகர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து தமிழகம் வந்து தமிழகத்தில் ரொம்ப கம்ஃபர்டபுளான சேஃபான இடம் இருக்கிறதுனால நிம்மதியாக இருந்துட்டாங்க. இதை வந்து நீங்கள் இப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நீங்கள் இதுக்கு போனீங்கன்னா தெரியுமா உங்களுக்கு, பாரிஸ் கார்னர் போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற நார்த் இந்திய மக்களுக்கு எங்கெங்கேயோ கஷ்டப்பட்டு இங்கே வந்து அழகாக நிம்மதியாக இருப்பாங்க. ஏன்னா தமிழ்நாடு அவ்வளவு சேஃபான நாடு, பத்திரமான நாடு, வளமான நாடு, எல்லோரையும் யாதும் யாவரும் கேளிருந்து அரவணைத்துக்கூடிய ஒரு பண்பாடு தமிழகத்தில் இருக்குது. அதனுடைய வேர் வைகவெளி நாகரிகம், அதனுடைய வேர் சிந்துவெளி நாகரிகம். அவ்வளவுதான். இதற்காகத்தான் இந்த 4 ஆளுமைகளுக்கு நாங்கள் பரிசு கொடுக்க விரும்புகின்றோம். இத்தகைய சிந்தனை கேட்போருக்கு வருத வேண்டும். ஆராய்ச்சி சிந்தனை கண்டுபிடித்து நீங்களும் தமிழினுடைய தொன்மை, நாகரிகத்தினுடைய தொன்மை, இவற்றுடைய தாக்கத்தை நீங்களும் மனதார உணர வேண்டும். அவ்வளவுதான். அதை பற்றி இப்பொழுது ஒரு சின்ன வீடியோ போடலாம் நினைக்கிறேன். குயிக்காக கொஞ்சம்